விநாயகன் 151 மாண்புமிகு உறுப்பினர் திரு மூபே கிரி, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர். செங்கம் தொகுதி செங்கத்தில் உள்ள நீர்வளத்துறையின் பழுதெழுந்த கட்டிடத்தை எடுத்துவிட்டு புதிய பாசன பிரிவு கட்டிடம் கட்டும்படி நிதி நிலைமைக்கேற்ற முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணையை காமராஜர் அவர்கள் கட்டினார்கள். குப்பணத்து அணையும் செண்பகத்தோப்பு அணையும் மிருகண்ட நதியும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சராக இருப்ப ஐயா அவர்கள் கட்டினார்கள். இதில் குப்பணத்து அணையை பராமரிப்பதற்கு இருக்கின்ற அலுவலகம் செங்கம் நகரத்தில் இருக்கின்ற அலுவலகம், அது பழைய ஓட்டு கட்டிடத்தில் இயங்குகிறது. எனவே இந்த ஆண்டு அந்த கட்டிடத்தை கட்டித்தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, செங்கம் தொகுதி செங்கத்தில் அமைந்துள்ள செங்கம் பிரிவு அலுவலக கட்டிடம் மற்றும் குடியிருப்பு ஆகியவை சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டவை. தற்போது இந்த கட்டிடங்கள் மிகவும் பழுதடைந்து உள்ளதை நாங்கள் அறிவோம். இந்த கட்டிடங்களுக்கு நீர்வளத்துறை செங்கம் பிரிவு அலுவலக கட்டிடம் மற்றும் குடியிருப்பு கட்டிடம் ஆகியவற்றை கட்ட இன்றைய ஷெட்யூல் ரேட் பிரகாரம் 1.10 ஆகும் என்று பதிவிடப்பட்டுள்ளது. முன்னுரிமை அடிப்படையில் இந்த பணி எடுத்துக் கொள்ளப்படும். மயிலம் சட்டமன்ற தொகுதியில் மயிலம் ஒன்றியத்தில் நெடுமொழியூர் அணைக்கட்டு 2 புறமிக்கப்படுமா? அதே போல செண்டூர் அணைக்கட்டு 2 புறமிக்கப்படுமா? நீர்வளத்துறையில் சாதனை படைக்கும் மாண்புமிகு மூத்த அமைச்சர் செய்தி தருவாரா என்று சொல்லியிருக்காங்கல்ல. மூத்த அமைச்சர் நீ சொல்ல சாதனை அமைச்சர் சொல்லிட்ட, நீர்வளத்துறையின் சாதனை அமைச்சர் செய்தி தருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்கையிலே இளைய அமைச்சர் அவங்க தான். இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த உறுப்பினருக்கு செய்யாமலா இருப்போம். விநாயகன் 152 மாண்புமிகு உறுப்பினர் ஏ நல்லதம்பி, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். திருப்பத்தூர் நகராட்சி தற்போது மக்கள் தொகை 93,088. சேர்மன் பழனிசாமி சாலையில் இயங்கி வந்த பழைய பேருந்து நிலையம் 1961ஆம் ஆண்டு அப்போதைய புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு மாற்றப்பட்டதால் 7021 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இடம் காலி ஏற்பட்டது. அக்காலி இடத்தில் புதிதாக வணிக வளாகம் கட்ட திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நல்லதம்பி. திருப்பத்தூர் நகராட்சிக்கு புதிய அலுவலக கட்டிடம் ரூபாய் 5.5 கோடி மதிப்பீட்டிலும் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள வார்டுகளுக்கு குடிநீர் பணி விரிவாக்கம் செய்திட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடும். அதேபோல் நம்முடைய திருப்பத்தூர் பெரிய ஏரிக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தில் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த தொகுதி மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை பாராட்டுகளை தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் புதிய வணிக வளாகம் அமைக்க விரைவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுவதாக மாண்புமிகு அமைச்சர் கூறியதற்கு நன்றி தெரிவித்து, புதியதாக உருவாக்கப்பட்ட மாவட்ட தலைநகரமாக திருப்பத்தூர் விளங்குவதால் பொதுமக்கள் அதிகரித்து வருகின்ற சூழலில் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள இந்த இடத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய வணிக வளாகம் அமைத்தால் வணிகர்களும் மற்றும் பொதுமக்களுக்கு வசதியாகவும் நகராட்சிக்கு வருவாய் ஈட்டுவதாக அமையும். ஆகவே இந்த பணியினை இந்த ஆண்டே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்ய முன் வருவாரா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே திருப்பத்தூர் நகராட்சியில் 5 வணிக வளாகங்கள் இருக்கிறது. 263 கடைகள் இருக்கிறது. அதன் மூலம் நகராட்சிக்கு வருடந்தோறும் 2.5 கோடி ரூபாய் வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது. மேலும் தற்போது இயங்கி வரும் பேருந்து நிலையத்தில் 59 லட்சம் மூலதன மானிய நிதியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு திருப்பத்தூர் நகராட்சிக்கு குடிநீர் மேம்பாட்டுக்காக 3 கோடியும் பூங்கா மேம்பாட்டுக்காக 25 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வணிக வளாகம் இந்த ஆண்டு கட்டுவதற்குரிய திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டவுடன் முதலமைச்சர் மூலமாக நிதி பெறப்பட்டு நிச்சயமாக இந்த ஆண்டு அதை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த திருப்பத்தூர் நகராட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தொகை 20 கோடியே 11 லட்சம் ரூபாய் அந்த திருப்பத்தூர் நகராட்சிக்கு மட்டும் நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சியில் 4 ஆண்டு காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது.
எனவே இந்த வணிக வளாகமும் அவர்களுக்கு கட்டித்தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியுடைய கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையிலும் போதுமான வசதி இல்லாத அலுவலர்கள் பணியாற்ற வசதி இல்லாமலும் பொதுமக்கள் வந்து சென்று அடைவதற்கு தேவையான இடவசதி இல்லாத காரணத்தின் அடிப்படையில் புதிதாக அங்கே நகராட்சிக்கு ஒரு அலுவலகம் கட்டுவதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அதை அரசு உடனடியாக ஆய்வில் எடுத்துக்கொள்ளுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே இருக்கிற வணிக வளாகங்கள் இங்கே புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. புதிதாக வணிக வளாகம் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தளவு மாண்பு அமைச்சர் முன்னாள் உறுப்பினர் மட்டுமல்ல, அங்கே இருக்கிறவர்களுடைய ஏற்கனவே இருக்கிறவர்கள் சொன்ன எல்லா பணிகளும் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது மாண்பு உறுப்பினர்கள் புதிய அலுவலக கட்டடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. புதிய அலுவலக கட்டம் ஏற்கனவே விரிவான திட்டறிக்கை மட்டும் தயாரிக்கப்பட்டு இருக்குமானால் அது இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படும். விநாயகன் 153 மாண்புமிகு உறுப்பினர் திரு எம் ராஜமுத்து மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற சாலை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை சார்ந்ததாகும். அதாவது பெங்களூர் மதுரை சாலையாகும். இந்த சாலையில் சந்தியூர் பிரிவு மல்லூர் பிரிவு ஆகிய 2 சாலைகள் சந்திப்புகளில் வாகனங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு கீழ்ப்பாலம் வேக்கல் அண்டர் பாஸ் அமைக்க 84 கோடி ரூபா ஒப்புதல் பெறப்பட்டு பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் வெற்றி விகாஸ் பள்ளி அருகிலே சேவை சாலை சர்வீஸ் ரோடு அமைக்க 16 கோடி ரூபாய் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேவை சாலை வழியாக அருகில் அமையுள்ள மல்லூர் கீழ்ப்பாலத்தின் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் 2 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த பாலம் அமைவதால் தனியாக கீழ்ப்பாலம் அமைப்பதற்கு வாய்ப்பில்லை. மாண்புமிகு உறுப்பினர் ராஜமுத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, அவர் அமைச்சர் சொல்லக்கூடிய பாலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நானும் 2 வருடங்களாக கேட்டு பார்த்து அப்புறம் மத்திய அரசிடம் நானே மனு கொடுத்து தான் மத்திய அரசு மூலமாக அந்த பாலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பாலம் விரைவாக நடத்தி முடித்து மக்களுக்கு சீக்கிரம் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி எங்களுடைய தொகுதிக்குட்பட்ட கல்பாரப்பட்டி ஊராட்சி கொம்பாடிப்பட்டி பகுதியில் ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைத்து கொடுக்கவும். அதே மாதிரி வேம்பைதாளம் ஊராட்சி பள்ளி அருகிலேயே ரயில்வே ரோடு இருக்குது, அதுக்கு ஒரு மேம்பாலம் அமைத்தரவும். அதே மாதிரி மல்லூர் டு ஆட்டையம்பட்டி மெயின் ரோடில் வேங்காம்பட்டி என்ற ஊரில் ரயில்வே மேம்பாலம் 3 மேம்பாலம் அமைத்து கொடுத்தால் மக்கள் போக்குவரத்துக்கு வசதியாக இருக்க வேண்டும். அந்த மேம்பாலங்களை அமைத்து தர அரசு முன்வரும் என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இந்த மல்லூர் வீரபாண்டி சாலையில் இருக்கிற ரயில்வே மேம்பாலம் என்பது இந்த ரயில்வே ட்ரெயின் அந்த போக்குவரத்தை முன்னிட்டு தான் ஒரு ரயில்வே பாலம் கட்ட முடியும். அந்த வகையில் 49,300ஆக அந்த போக்குவரத்து செறிவு இருக்கிறது. 1 லட்சம் இருந்தால்தான் இந்த ஆர்ஓபி கட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. 1 லட்சம் ஏறுகிற பொழுது ரயில்வே போக்குவரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு ரயில்வே துறையிடம் எஸ்ஐவி பெற்று அந்த பாலத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்யும். மற்றொன்று 2வது ரயில்வே பாலம் அமைக்க கோரிய சாலை கொப்பம்பட்டி சாலையிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த ரயில்வே கடவில் குறைந்தது ரயில்வே சேரி என்பது இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படி அது நிறைவு செய்கிற பொழுது மேம்பாலம் அமைப்பதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ER ஈஸ்வரன். சேலம் கொச்சின் நெடுஞ்சாலையில் கோவை மாநகரத்தை ஒட்டியுள்ள பகுதி LNT பைபாஸ் போக்குவரத்து நெரிசலை போக்க LNT பைபாஸ் விரிவாக்கம் தேவைப்படுகிறது. அங்கே நிலம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை, நிலம் இருக்கிறது. LNT நிறுவனம் 2028 வரை ஒப்பந்தம் வைத்திருக்கிறது என்று அறிகின்றோம். இருந்தாலும் கூட இப்போது இந்த பணியை ஆரம்பித்தால்தான் 28 பயன்பாட்டுக்கு வரும். அந்த ஒரு நிபந்தனையை சொல்லி இந்த பணிகளை இந்த ஆண்டே தொடங்குவதற்கு அமைச்சர் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். தென்பகுதியில் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற கொங்கு மண்டலத்திற்கு பெரும்பான்மையான இந்த LNT சாலை என்பதை பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலும் சரி நேரடியாகவும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர் குறிப்பிடுகிற சாலை பல பேர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நேற்றைய முந்தைய தினம் கூட நம்முடைய முனைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூட இந்த கேள்வி தொடுத்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே LNTக்கு 2032 வரைக்கும் ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அவர்கள் போட்ட சாலை அது 32 வரைக்கும் என்ன அது பீரியட் இருக்குது. அதனால் அதில் ஏறத்தாழ 6 இடங்களில் டோல் வசூல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தொடர்ந்து அந்த LNT சாலையை எங்களிடத்தில் மாநில நெடுஞ்சாலை ஒப்படைத்து விடுங்கள்,
நாங்கள் வந்து 4 வழிச்சாலையை ஆக்கிக் கொள்கிறோம் என்று பலமுறை கடிதம் எழுதிய அடிப்படையில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் எல்என்டியையும் நம்முடைய மாநில அரசாங்கத்தையும் இணைத்து நிதின் கட்கரியோடு ஒரு கூட்டத்தை போட்டார்கள். அதற்கு பின்னால் தான் எல்என்டி அவர்கள் எங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க, நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் 199 கோடி ரூபாய் பணம் கொடுப்பதாக ஒன்றிய அரசாங்கம் ஒத்துக்கொண்டு அந்த கோப்பு ஒரு வார காலத்திற்கு முன்னால் எனக்கு வந்து நான் அதை அனுமதித்து நான் கையெழுத்து போட்டு அனுப்பினேன். இப்போ அந்த 199 கோடி ரூபாயை வந்து இந்த வாரம் ஒன்றிய அரசாங்கம் அவரிடத்திலே கொடுத்து விட்டோம்னு சொன்னால் அதற்கு பின்னால் அந்த சாலையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். மாநில அரசாங்கம் ஒப்படைத்தால் நாங்கள் போடுவோம், இல்லைன்னா அவர்களே வலியுறுத்தி அந்த 4 வழிச்சாலை போடுவதற்கு அந்த அரசு முக்கியத்துவம் தரும். விநாயகன் 157 மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். பூதலூர் ஒன்றியம் இளங்காடு கிராமத்தை பொறுத்தவரை இங்கே ஒரு துணை சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. இந்த துணை சுகாதார நிலையம் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தை சார்ந்தது. பூதலூர் ஒன்றியத்தில் ஏற்கனவே பாளையப்பட்டி, கோவிலடி மற்றும் மாரநேரி ஆகிய 3 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இயங்கி வருகிறது. இளங்காடு துணை சுகாதார நிலையத்தில் வருகிற பொதுமக்களுக்கு இடைநிலை சுகாதார செவிலியர் மூலம் சஞ்சீவனி முறையில் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலரோடு தொடர்பு கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இளங்காடு துணை சுகாதார நிலையத்திலிருந்து பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. 8 கிலோமீட்டர் தொலைவில் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலையம், 5 கிலோமீட்டர் தொலைவில் திருக்காட்டுப்பள்ளி அரசு மருத்துவமனை ஆகியவை செயல்பட்டு வருவதால் மக்கள் தொகையின் அடிப்படையில் இளங்காடு கிராமத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றனர். மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகரன். பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த இளங்காடு கிராமத்தில் துணை சுகாதார நிலையத்திற்கு கட்டடம் இல்லை. எனவே அந்த நிலையத்திற்கு புதிய கட்டடம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். இளங்காடு கிராமத்தில் இருக்கிற துணை சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை அதனுடைய கட்டடம் ஏற்கனவே பாழடைந்து இருக்கிறது. அது தற்போது வேறொரு கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கு ஒரு புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகரன். அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அதே போல திருவையாறு தொகுதியில் கல்யாணபுரம், செம்மங்குடி, விளாங்குடி, வரகூர், கூடநாணல். மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். கோவை அரசு மருத்துவமனை மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வாகன நிறுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அங்கே பணி செய்யக்கூடிய டாக்டர்ஸை கூட வண்டிகளை நிறுத்துறது சிரமமாக இருக்கு. அதனால் அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் அரசு செய்து தரும் என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இட நெருக்கடி மிகுந்த இடத்தில் தான் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்மையில் ஜைகா நிதியுதவியுடன் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவ கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். நெருக்கடி மிகுந்த அந்த மருத்துவமனையில் ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஒன்று அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் வருகிற நிதியாண்டில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட ஈரோடையாம்பட்டு ஊராட்சி 8000 மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய ஊராட்சியாகும். அதை ஒட்டியுள்ள பெரிய கொல்லியூர், சின்ன கொல்லியூர், ஈரோடையாம்பட்டு, மாமாந்தூர் ஆகிய ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் அருகிலுள்ள மணலூர்பேட்டை அல்லது மூங்கில் தரப்பட்டு செல்ல வேண்டிய நிலைமை உள்ளது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஈரோடையாம்பட்டு ஊராட்சியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க முன்வருவாரா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். இந்த மன்றத்தில் ஏற்கனவே பலமுறை அது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. என்றாலும் கடந்த மாதம் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை சந்தித்து புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 50 வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்க பெறின் நிச்சயம் நம்முடைய மாமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவத்துறையில் நமது நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதற்கு நமது மாநிலத்தில் பல்லாண்டுகளாக பின்பற்றப்பட்ட சிறப்பான மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை முறையே இந்த சாதனைகளுக்கு அடிப்படை. 2006ஆம் ஆண்டில் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்பட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்து பள்ளிகளில் 12 ஆண்டுகள் பயிலக்கூடிய பள்ளிக்கல்வி மதிப்பெண்களின் அடிப்படையில் சமூக நீதியும் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கு சம வாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய முன்னோடி சேர்க்கை முறையை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்.
சமூக நீதியை நிலைநாட்டி கிராமப்புறங்களில் வாழக்கூடிய ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை நனவாக்கக்கூடிய இந்த முறையால் தான் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மருத்துவர்கள் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டது. இதன் பயனாக மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறோம். ஆனால் நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் இந்த தேர்விற்கான பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிற்சி பெற இயலாத கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு எட்டாக்கணி ஆகிவிட்டது. மாநிலத்தின் கிராம பகுதிகளிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளையும் எதிர்காலத்தில் இந்த முறை பாதிக்கும். நீட் தேர்வானது பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் வசதி படைத்த நகர்ப்புற மாணவர்களுக்கு ஆதரவாக அமைந்துள்ளது என்பதிலும் இந்த தேர்வின் அடிப்படையிலான மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை சமூக நீதிக்கு எதிரானதாக உள்ளது என்பதிலும் தமிழ்நாட்டு மக்கள், அரசியல் கட்சிகள், சமூக சிந்தனையாளர்கள் என அனைவரிடமும் உள்ள கருத்தொற்றுமையின் அடிப்படையில் சரியான மாற்று மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை குறித்து பரிந்துரைப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ.கே. ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவினை இந்த அரசு அமைத்தது. அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் இந்த சட்டமன்ற பேரவையில் 13/9/2021 அன்று தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் 2021 என்ற சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டும் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகும் மாண்புமிகு ஆளுநர் ஒப்புதல் வழங்கப்படாமல் மறுபரிசீலனை செய்திட திருப்பி அனுப்பப்பட்டது. இந்நிலையில் என் தலைமையில் 5/2/2022 அன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு இந்த சட்ட முன்வடிவினை மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு 8/2/2022 அன்று சட்ட முன்வடிவு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு ஆளுநர் மூலம் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது. இது குறித்து ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை, ஆயுஷ் துறை, உள்துறை, உயர்கல்வித்துறை என பல்வேறு அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களையும் வழங்கியது. ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்காமல் நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விளக்க சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களையும் இந்த பேரவையின் தீர்மானங்களையும் ஒன்றிய அரசு கருத்தில் கொள்ளவே இல்லை. இதனை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசு நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம். ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை என்பதையும், இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்து ஆலோசிக்கப்படும். மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களிடமும் ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. அதில் நமது சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் மருத்துவக் கல்லூரி கனவோடு கல்வி பயிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பாக அவர்களின் கனவை நனவாக்க தமிழ்நாடு அரசு உறுதியோடு சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இந்த பேரவையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.